அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு பேனில் தண்ணி நல்லா கொதிச்சதும் இதில் 2 கப் அளவுக்கு பாஸ்தா ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா இதை ஒரு ஆஃப் அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சு நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிட்டு நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதும் இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போனதும் இதில் மீடியம் சைஸ் ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிட்டு தக்காளி நாங்கள் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு முட்டை நல்லா வெந்துனதும் நெக்ஸ்ட் இதில் மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், நெக்ஸ்ட்டு காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இப்போது தந்தூரி சிக்கனை நல்லா உதிரி எடுத்து வச்சுருக்கோம், அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் நல்லா கலந்து விட்டு இதில் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் நல்லா கலந்து விட்டு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வேக வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்த பாஸ்தாவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி கடைசியாக கொத்தமல்லி தூவி எடுத்திங்கன்னா செம்மையான